Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. இந்தியாவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் எதுக்கு ஃபேமஸ்னா, இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் பார்க்குற ஒரு ஹாஸ்பிட்டல். ஆனால் இதில் போதுமான வசதி இல்லை அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இல்லை. அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு காலத்தில் பயங்கரமாக கரிச்சு கொட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு காரணம், கர்ப்பமாகிற பெண்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பிரசவம் பார்க்கவும் வருவாங்க, குழந்தையும் பிறக்கும். அப்படி பிறக்கிற ஒரு சில குழந்தைகள் மட்டும் இறந்து தான் பிறக்கும். அப்படி இறந்து போகிற அந்த குழந்தைய அந்த ஹாஸ்பிட்டலில் ப்ராப்பராக அந்த குழந்தைய நல்லடக்கம் பண்ணுறதுக்கான எந்த விஷயமும் பண்ண மாட்டாங்கன்னா புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்பக்கத்தில் காடு மாதிரியான இடமும் இருக்கும். அந்த இடத்துல அந்த இறந்து போன குழந்தைகளோட சடலத்தை புதைக்கவும் மாட்டாங்க, அப்படி போட்டுட்டும் வந்துடுவாங்க, ஏதோ குப்பைகளை போடுற மாதிரி. அதே ஹாஸ்பிட்டல் சைடு தான் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணவங்களோட சொந்தக்காரங்க அந்த பக்கமும் போகிறாங்க. அவங்களுக்கு நடக்கிற அமானுஷமோ அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ரொம்ப பயமா இருக்கும். பயப்படத்தீங்க, நான் இருக்கேன். வாங்க சீக்கிரம் போலாம். கண்டிப்பாக இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நான் அடித்து சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வர பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் இல்லை வெளியில் எங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ நீங்கள் வாங்குற சம்பளம் போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை பார்க்குற மாதிரி தான் ஒரு வேலை வாய்ப்போட நான் இப்போ வந்திருக்கேன். அண்ட் இதுக்கு ஏஜ் லிமிட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரு வேலையும் பார்க்கலாம். அது காலேஜ் போகிற பசங்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், யார் வேணாலும் இந்த ஒரு வேலையை பார்க்கலாம். அண்ட் இதன் மூலயமா மாதம் 15,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சேர்ந்த வாட்ஸ்அப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு அவங்களே உங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவங்க நேம் ஜனனி. இவங்க சென்னை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு சிபிஎஸ் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் ஜனனி இவங்களுக்கு நடக்கல. இவங்க கூட வேலை பார்க்குற இன்னொரு டீச்சர், அவங்க வடநாட்டை சேர்ந்தவங்க, சொல்லப்போனால் குஜராத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் கர்ப்பமாக இருக்கும்போது தான் அந்த ஒரு பேய் சம்பவமும் அந்த கர்ப்பிணி ஹாஸ்பிட்டலை சுற்றியும் நடந்திருக்கு. அண்ட் அந்த டீச்சரோட பெயர் என்னன்னா ராதா. இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண ஜனனி டீச்சர், இவங்களும் ராதா, இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் தான் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க சப்ஜெக்ட் எடுத்துருந்த பெரிய பசங்க எல்லாருக்குமே எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, ஸ்கூலும் லீவ் விட்டுட்டாங்க. பட் அடுத்த பசங்களுக்கு அந்த இடத்துல ஸ்பெஷல் கிளாஸும் வைப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் கிளாஸும் வச்சுட்டு இருக்க. இந்த மாதிரி லீவ் டைமில் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறது டீச்சருக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும், நிறைய நேரமும் இருக்கும். இப்போ கிளாஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனனி டீச்சர், ராதா டீச்சர், இவங்க ரெண்டு பேருமே ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து அண்ட் மற்ற டீச்சர்ஸும் கூட உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி சகஜமாக அந்த ஸ்கூலில் நடந்த விஷயத்தை பற்றியும் அப்படியே அந்த ஒரு விஷயம் அவங்க பர்சனல் லைஃப்குள்ளேயும் போகுது. அப்படி பேச பேச இந்த குரூப்குள்ளே திடீர்னு இந்த பேய் பற்றின விஷயங்களை பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே சாதாரணமாக தான் போகுது. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த ராதா டீச்சர் இருக்காங்களே, அவங்க முகத்தில் ஒரு விதமான பதட்டத்தை இங்கே இருக்கிற ஜனனி டீச்சர் இவங்களும் பார்க்குறாங்க. என்ன மேடம், பேய் பற்றி பேசும்போது எதுவும் பயந்த மாதிரி இருக்கு, என்னாச்சு, எதனா பேயை பார்த்தீங்களா அப்படின்னு விளையாட்டுத்தனமா இவங்களும் கேட்க, அப்போ ராதா டீச்சர் அவங்களும் அந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அப்படியே இன்னும் முழுங்குறாங்க. அவங்களுக்குள்ள அந்த பயமும் இருக்கு, உடம்பெல்லாம் சடனா வேர்க்குது. இதுல இருந்தே ஜனனி இவங்களுக்கும் விஷயம் புரிஞ்சிருது, கண்டிப்பா இவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் அவங்கள ஆஸ்வாசப்படுத்திட்டு, சொல்லுங்க என்னாச்சு, உங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சா சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இப்போ ராதா அவங்களும் அவங்க லைஃப்ல நடந்த விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதில் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ராதா இவங்க வட இந்தியாவை சேர்ந்த குஜராத்தையும் சேர்ந்தவங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கதான். இப்படி 2ஆவது வருஷமும் வருது. அந்த சமயம் ராதா இவங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசும் வந்துடுது.
குஜராத்தில் இவங்க இருக்கிற ஏரியா ரொம்பவே கிராமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல போதுமான ஃபெசிலிட்டி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது எல்லாமே 2000ஆவது வருஷத்துல. அந்த சமயம் ராதா இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அவங்க குடும்பத்தார் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கல்யாணமும் ஆயிருது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ராதா அவங்க கணவருடைய அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராதா இவங்களுடைய அம்மா வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் தூரம் அதிகமாக இல்லை, கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும். இப்படி கல்யாணம் கொஞ்ச நாள்லயே ராதா இவங்களும் கர்ப்பம் தரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, கர்ப்பமான வாரம் மாசம் அந்த செக்அப்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். அது எல்லாமே எங்கன்னா இவங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான். ஆனா அந்த ஹாஸ்பிட்டலை பத்தி ஒரு சில விசித்திரமான விஷயமும் இருக்கு, அமானுஷமான விஷயமும் இருக்கு. 2000ஆவது வருஷம் காலகட்டம் அப்படின்னும் போது அந்த ஹாஸ்பிட்டல்ல போதுமான வசதிகள் எதுவுமே இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க இந்த கர்ப்பிணி பெண்களுக்காக மட்டும்தான் இருக்கு. அப்போ நிறைய கர்ப்பிணி பெண்கள் அந்த இடத்துல பிரசவம் பார்க்கவும் வருவாங்க. அதுல ஒரு சில குழந்தைகள் இறந்து போன நிலைமையில பிறக்கும். அப்படி பிறந்த அந்த ஒரு குழந்தைய நல்ல விதமா அடக்கலாம் பண்ண மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே காடும் இருக்கு. அந்த காட்டுல ஒரு பகுதியில அந்த இறந்து போன குழந்தைய போட்டுட்டு வந்துருவாங்க. சில நேரம் இந்த விஷயத்த பெத்தவங்களே பண்ணிடுவாங்க. இது அந்த இடத்துல கொஞ்சம் சகஜமாவும் இருக்கு. சில நேரம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டல் சுற்று வட்டாரத்துல இருக்கிற ஒரு சில வீடுகள் நைட்ல நல்லா தான் தூங்கிட்டு இருப்பாங்க. பொழுது விடிஞ்சு வீட்டு வாசல பெருக்கலாம் அப்படின்னு வெளியும் வருவாங்க. அப்ப வெளியில வாசல்ல பாக்குற அந்த ஒரு விஷயம் அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு மனசு கஷ்டமாவும் சில பேர் அதை பார்த்து பயந்தும் இருக்காங்க. அப்படி என்ன அவங்க வீட்டு வாசல்ல இருக்குன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்து போன குழந்தைய அங்க இருக்கிற காடு பகுதியில போட்டு வந்துருவாங்கல்ல, அந்த இடத்த சுத்தி ஒரு சில நாய்கள்லாம், தெரு நாய்கள்லாம் இருந்துட்டு இருக்கும். அந்த நாய்கள் என்ன பண்ணுன்னா அங்க இருக்கிற இறந்து போன குழந்தையோட உடல்களை சாப்பிடலாம் அப்படின்னு தூக்கிட்டு வந்துடும். இதுல ஒரு சில தெருநாயெல்லாம் என்ன பண்ணுன்னா அங்க இருக்கிற அந்த குழந்தையோட உடல்ல தூக்கி இந்த ஏரியாவுக்கு வந்துடும். வந்தது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற வீட்டு வாசல்ல அந்த குழந்தையோட உடலை அங்கேயே எடுத்துட்டு வந்துடும். இறந்து போன குழந்தைங்க தான். சில நேரம் அந்த உடலை அங்கேயே போட்டு அந்த நாயெல்லாம் ஓடிடும். பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க வெளியில வந்து பார்த்து அந்த அளவுக்கு மனசு கஷ்டமும் படுவாங்க, பயங்கரமா பயந்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அங்க ரொம்பவே சகஜமா அந்த டைம்ல நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த ஒரு சில நேரம் ராதா இவங்களும் பார்த்துருக்காங்க, பார்த்து கொஞ்சம் பயந்துருக்காங்க. இப்படியேதான் அந்த இடத்துல இவங்க வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அவங்க கர்ப்பமும் ஆகுறாங்க. சரி, கர்ப்பமான கையோட மனைவியை வீட்லயே அடைச்சு வச்சிருக்க வேண்டாம், கொஞ்சம் அக்கம் பக்கத்துல எங்கன்னா வெளியில கூட்டு போகலாம் அப்படின்னு அவங்க கணவர் என்ன பண்றாருன்னா, கணவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, ஒரு தம்பி இருக்காரு. அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதனால அண்ணன் அண்ட் அவங்க மனைவி எல்லாருமே சரி அக்கம் பக்கத்துல எங்கன்னா அங்க வயல்கள்லாம் நிறைய இருக்கு, அங்க போயிட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு வீட்டை விட்டு வெளில வரலான்னு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ ராதா இவங்களுடைய மாமியார் என்ன பண்ணுவாங்களாம், இல்ல அதெல்லாம் போகக்கூடாது, வீட்டிலே இருங்க, இந்த நேரத்தில் வெளியில போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மோஸ்டா அவங்கள வீட்டை விட்டு வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு காரணம் பொதுவாகவே கிராம பகுதியில் அண்ட் எல்லா இடத்துலையுமே கர்ப்பமான பெண்களை வெளியிலே அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்கள ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஏரியாவை பத்தி தெரிஞ்சிருக்கும். இங்க இந்த அமானுஷமான விஷயம் இல்லைன்னா வேற எதனா பிரச்சனை இருக்கு, நம்ம பசங்க இந்த டைம் வெளியில போனாங்கன்னா அவங்கள அந்த பிரச்சனை பின்தொடரும் அப்படின்றதுனால மோஸ்ட் அனுப்ப மாட்டாங்க. இதுல ராதா இவங்க மாமியார் அந்த ரெண்டாவது விஷயத்துக்காக பயப்படுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல அமானுஷ்யம் இருக்கு. அதே சமயம் தான் இவங்களும் கர்ப்பமா இருக்காங்க. இப்ப இந்த நேரத்துல வெளியில அனுப்பினா என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்னு தான் மாமியார் அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் இவங்களை வெளியில அனுப்பவும் மாட்டாங்க. ஆனா எவ்வளவு நாள் தான் வெளியில அனுப்பாம இருக்க முடியும்? ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க கணவர், மா நீ கம்முனுமா, நான் வெளில கூட்டு போறேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டு கூட்டிட்டும் போவாங்க. அப்படி ஒரு நாளும் வருது. இப்ப ராதா அவங்க கணவர் அண்ட் கணவர் அவருடைய அண்ணன் மனைவி இவங்க 3 பேருமே வெளியில போலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் மறுபடியும் அவங்க மாமியார் ஏதோ சொல்லி சண்டை போட்டு வெளியில அனுப்பல. இப்படி 3 பேருமே எப்படி வெளியில போறதுன்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அந்த சமயம் ராதா இவங்க மாமியாருக்கு பக்கத்து வீட்டுல ஆளுங்களும் கூப்பிட்டுருக்காங்க, கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்கு. அவங்களும் வெளியிலயும் போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கேப்பும் இருக்கு, இதை பயன்படுத்தினா மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியில போக முடியும் அப்படின்னு ராதா அவங்க கணவருடைய அண்ணி இவங்க 3 பேருமே வீட்டை விட்டு வெளியிலயும் போறாங்க. அண்ட் இவங்க கணவர் வீட்டுல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பக்கம் தான். இப்ப வீட்டுல இருந்து நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு விவசாய நிலமும் இருக்கு. அந்த நிலம் இவங்களோடது தான். இப்ப அந்த நிலத்துக்கு தான் போறாங்க. அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல கடந்து தான் போகணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி மோஸ்டா யாருமே போக மாட்டாங்க. ஏன், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பெரும்பாலும் கர்ப்பிணி பெண்கள் மட்டும்தான் வருவாங்க. அதுவும் தனியாலாம் வர மாட்டாங்க. கூட பெரியவங்க, அப்பா அம்மா அத்தை மாமா அப்படின்னு ஒரு சொந்தத்தையே கூட்டிட்டும் வருவாங்க. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஹாஸ்பிட்டலை பத்தி நல்லாவே தெரியும். ஸோ தனியா வர மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஏரியா சேர்ந்த யாரா இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் தனியா போகவும் மாட்டாங்க. ஏதாச்சும் வேலை இருந்ததுன்னா
ஆட்களை கூட துணைக்கும் கூட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா வேற பக்கம் போய் சுத்திட்டும் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடம் கொஞ்சம் அமானுஷமானது அப்படின்னு. ஆனா இதை பத்தி எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டுக்காம ராதா, அவங்க கணவர் அண்ட் அண்ணி இவங்க 3 பேருமே அந்த ஹாஸ்பிட்டல் வழியா நடந்தும் போறாங்க. அப்படி நடந்து போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலோட இன்னொரு வாசலும் இருக்கும். அந்த வாசல் பகுதியில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. இது ஆரம்பத்தில் ராதாவும் பார்க்குறாங்க. சரி, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களும் ஆரம்பத்தில் பார்த்துட்டாங்க. அதை கண்டுக்காம அப்படின்னு நடந்துட்டு இருக்க. ஆனால் அந்த வாசலில் நிற்கிறவங்க எந்தவித அசைவுமே இல்லாமல் ஏதோ இவங்க போகிறதையே பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. இதை ராதாவும் அடிக்கடி திரும்பியும் பார்க்குறாங்க. ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கிட்ட நெருங்கி தான் அந்த இடத்த கடக்க வேண்டியிருக்கும். அப்படி கிட்ட நெருங்கும் போது தான் ராதா தெளிவாக பார்க்குறாங்க, அங்கே நிற்கிறது மனுஷன் கிடையாது, ஒரு பேய் அப்படின்னு. ஆனால் கூட இருக்கிற 2 பேருமே ரொம்பவே சாதாரணமாக வர ராதா இவங்க மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கூட இருக்கிற 2 பேர்கிட்டயுமே, எங்க அந்த வாசல்ல ஒரு உருவம் இருக்கிற மாதிரி இருக்கு, உங்களால அதை பார்க்க முடியுதா, உங்க கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க, இப்ப 2 பேருமே அந்த வாசல் பகுதியை பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடம் காலியா தான் இருக்கு. ஏய், அங்க எதுவுமே இல்லை, நீ என்ன லூசு மாதிரி விளையாட்டு இருக்க, வா போலாம் அப்படின்னு கூப்பிட. இல்ல அங்க யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க, ஆனா அது மனுஷன் மாதிரியே இல்லை அப்படின்னு ராதாவும் சொல்ல, கூட இருக்க 2 பேருமே, ஏய் எங்க நீ என்ன மாதிரி பேசிட்டு இருக்க, தயவு செஞ்சு இப்படிலாம் விளையாடாத, இந்த இடத்த பத்தி ஒன்று தெரியுமா, இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடம் தான், தயவு செஞ்சு இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் விளையாடாத அப்படின்னு கணவருடைய அண்ணி அவங்களும் சொல்ல, ராதா இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. இவங்க 2 பேருமே பயந்தும் இருக்காங்க. ஆனா என் கண்ணுக்கு அந்த உருவம் தெரியுது, இவங்களுக்கு தெரியல. அப்ப உண்மையிலேயே இங்க என்ன நடக்குது, உண்மையிலே இங்க நான் பாக்குறது பேயா இல்ல என்ன அப்படின்னு ஒருவித குழப்பத்தோட பயத்தோட அந்த இடத்த அப்படி பொறுமையா கடக்குறாங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், அந்த சமயம் ராதா இவங்க கர்ப்பமா இருப்பாங்க. இப்படி அந்த ஹாஸ்பிட்டலில் கடந்து அவங்க விவசாய நிலத்துக்கும் போகிறாங்க. அங்கே பயிரெலாம் விளைய வச்சுருக்காங்க. அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஆனால் ராதா இவங்களுக்கு அந்த இடத்த விட்டு தாண்டி போனதுக்கப்புறம் கூட அந்த ஒரு விஷயம் மைண்ட்லேயும் ஓடிட்டு இருக்கு. அங்கே என்ன இருந்தது, பேயா இல்லை என்னது அப்படின்னு ஒருவித பயத்தோட இருக்காங்க. இப்படி பயத்தோடு இருக்கும்போது திடீர்னு இவங்க உடம்பு ஏதோ ஒன்று பண்ணுது, உடம்புலாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரியே இருக்கு. அப்படியே அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இவங்களுடைய வயிற்று பகுதிக்கும் மாறுது. அந்த வலி எப்படி இருக்குன்னா, பிரசவத்தின் போது பெண்கள்லாம் பயங்கரமாக கஷ்டப்படுவாங்கல்ல ஒரு வலியில், அந்த வலியை இப்போ உணர்றாங்க. அதுக்குன்னு இப்போ இவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில மாசங்களும் இருக்கு. ஆனால் அதுக்குள்ள அந்த கர்ப்பமான வலியை இப்போ ரொம்பவே அதிகமாக உணர்றாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டும் இருக்காங்க. கூட இருக்கிறவங்களாம் என்னாச்சு, காலையில் என்ன சாப்பிட்ட, ஒரு வேளை சாப்பிட்ட ஏதாச்சும் சரியில்லையா அப்படின்னு கூட இருக்கிறவங்களாம் பயப்பட, இப்படி பயந்துட்டு இருக்கிற அந்த நேரத்துலையும் திடீர்னு அந்த வலி அப்படியே மாயமான மாதிரி காணாம போயிருது. ராதாவும் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா அது இவ்வளோ நேரமா இதோ குழந்தை பெற்றுக்கிற வலி மாதிரி இருந்தது, ஆனால் சடனாக அந்த வலி போயிருச்சு அப்படின்னு ரொம்பவே சகஜமாக இருக்காங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கூட இருக்கிறவங்களாம் ராதாவை கூட்டிட்டு அங்கேருந்து வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டலில் கடந்து தான் வீட்டுக்கும் போகணும். இப்போ அந்த இடத்த கடந்து போகும்போது மறுபடியும் அந்த வாசல் பகுதியும் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ அந்த இடம் காலியாக தான் இருக்கு, யாருமே இல்லை. ஆனால் 3 பேருமே சொல்லி வச்ச மாதிரி அந்த வாசல் பகுதியை பார்த்துட்டு தான் போகிறாங்க. இதில் ராதா இவங்க ஏன் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியும். மற்ற 2 பேரும் பார்க்கறதுக்கு காரணம், ராதா இவங்க தானே சொன்னாங்க அங்கே எதனா நிற்குதா பாரு, ஏன்னா என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஒரு பயத்தால் தான் மற்ற 2 பேருமே அந்த வாசலை பார்த்துட்டும் போகிறாங்க. திடீர்னு எதனா வந்துருமோ அப்படின்னு. ஆனால் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சாயங்காலம் போல் வீடும் சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ராதா இவங்களும் சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு படுத்துட்டும் இருக்காங்க. இதுக்கப்புறம் கணவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டிலேருந்து கிளம்பி வேலை பார்க்குறதுக்கு வெளியிலையும் போயிடுறாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு நைட்டு ஒரு 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஆயிடுது. அது வரைக்கும் ராதா இவங்க தான் அவங்க ரூமில் தனியாக படுத்துட்டு இருக்கணும். அவங்களும் சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கணவர் ஒரு வரத்துக்கு லேட் ஆகுதுல்ல, அந்த கேப்பில் ராதா இவங்களுடைய ரூமில் ஒரு சம்பவமும் நடக்குது. ஏன்னா இவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்த அந்த ஒரு விஷயம் அதெல்லாம் மறந்துட்டாங்க. அதெல்லாம் மறந்துட்டு தான் இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒன்று இவங்க பெட்ரூம்குள்ளேயும் வருது. இந்த ஒரு விஷயத்த கண்ணை மூடினபடி கணிக்க ஆரம்பிக்கிறாங்க, கணவர் தான் வந்துட்டாரோ அப்படின்னு. அப்படி பெட்ரூம்குள்ளே வந்ததும் பொறுமையாக நடந்து வந்து இவங்களுடைய பெட்டு மேலே அந்த படுக்கை மேலே ஏறுற விஷயத்தையும் இவங்களால தெளிவாக உணர முடியுது. அப்போவும் ராதா இவங்க கண்ணை திறக்காமல் இப்படி தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி அப்படியே கண்ணை மூடிட்டும் இருக்காங்க. ஆனால் பெட்டு மேலே ஏறினதும் பொறுமையாக இவங்க கால் பகுதி மேலேயும் ஏறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவனுடைய வயிற்று பகுதிக்கிட்டேயும் வந்து அப்படியே உட்காந்தும் திடீர்னு இவங்க கழுத்தை பிடிச்சி
அழுத்தி கொல்றதுக்கும் முயற்சி பண்ணுது. அப்பதான் ராதா இவங்களுக்கும் புரியுது இது என் கணவர் இல்லை அப்படின்னு அப்படியே கண்ணை திறக்க முயற்சி பண்றாங்க. ராதாவும் பயத்துல கண்ணை திறந்தும் பாக்குறாங்க. ரூமே இருட்டா இருக்கு. அந்த இருட்டுல மேல என்ன உட்காந்துட்டு இருக்குன்னு கூட இவங்களால சரியா பார்க்க முடியல. ஒரு சில சம்பவங்கள்ல அந்த உருவம் இருக்கிறதுக்கான அடையாளம் தெளிவா தெரியும். ஆனா அந்த அளவுக்கு கூட மேல என்ன உட்காந்துட்டு இருக்குன்னு தெரியல. ஆனா ஏதோ வெயிட்டா உட்காந்துட்டும் இருக்கு. அதோட 2 காலை வச்சு வயிற்றோட இந்த 2 பகுதியும் சேர்த்து அழுத்தவும் ஆரம்பிக்குது. கையை வச்சு கழுத்து நெரிச்சிட்டும் இருக்கு. ராதாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பயங்கர பயத்திலையும் இருந்துட்டு இருக்காங்க. இப்படியே விட்டா நம்ம செத்துரும் அப்படின்னு தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி அங்கிருந்து அப்படி வேகமா எந்திரிக்க முயற்சி பண்ணும்போது கழுத்துல இருந்து அந்த உருவம் கையெடுத்து ராதா இவங்களுடைய வயிற்று பகுதியில நகத்தை வச்சு அப்படியே புரண்டவும் ஆரம்பிக்குது. இவளும் வழியில எந்திரிச்சு மேல உட்காந்துட்டு இருக்கிற அந்த உருவத்தை தள்ளிடுறாங்க. தள்ளிட்டு பொறுமையா எந்திரிச்சு போயிட்டு லைட்டை போட்டு பார்த்தா இப்ப அந்த இடத்துல அந்த உருவத்தை காணும். ஆனா இருந்தாலும் வயிற்று பகுதியில அந்த நகத்தை வச்சு கீறி விட்டதுக்கான அந்த தடையும் ரத்தமும் லைட்டா வலிஞ்சிட்டும் இருக்கு. இப்போ ராதா பயத்தின் உச்சத்தோட அவங்க ரூம்ல உட்காந்து அந்த இடத்தை வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் ஏதாச்சும் வந்துருமோ அப்படின்னு தூங்குறதுக்கு பயம் இருக்கு. மணியும் நடுராத்திரி 1 மணிக்கிட்ட ஆயிட்டு இருக்கு. இன்னொரு வீட்டுக்கு வரலையே அப்படின்னு ராதா என்ன பண்றாங்கன்னா இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இவங்க ரூமும் இருக்கு. அங்கிருந்து அப்படியே பொறுமையா இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் வராங்க. இது 2000வது வருஷம் அப்படின்னும் போது மோஸ்டா நிறைய வீட்டில் செல்போனே இருக்காது. ஆனா கண்டிப்பா நிறைய வீட்டில் லேண்ட்லைன் ஃபோனும் இருக்கும். செல்போனுன்றது வீட்டுக்கு ஒன்று தான் இருக்கும். அது அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாராச்சும் ஒருத்தர் வச்சிருப்பாங்க. ராதா எவருடைய கணவரும் மொபைல் வச்சிருக்காரு. ஏன்னா அவர் வேலை விஷயமா வெளியில போயிருக்காருல்ல. இப்ப ராதா என்ன பண்றாங்கன்னா அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் வராங்க. அவங்க மாமியார் முழிச்சிட்டு இருக்காங்களா தூங்குறாங்களா அப்படின்னு பார்த்தா வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி அவர் கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு லேண்ட்லைன் எடுத்து நம்பர் போட்டு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ அந்த பக்கம் கணவரும் ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்து என்னம்மா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க தூங்கலை அப்படின்னு கேட்க, இல்லைங்க எனக்கு ஏதோ ஒரு பயமாக இருக்கு, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு கேட்க, சரி நான் வரேன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு இதே வார்த்தை தான் திரும்ப திரும்ப ராதாவும் சொல்ல, இப்போ கணவரும் சரிம்மா இதோ நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனையும் வச்சிடுறாங்க. ஃபோனை வச்சதுக்கப்புறம் ராதா இவங்களும் அங்கேருந்து அப்படின்னாக்கு படியேறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அவங்க ரூமுக்கும் போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் கணவர் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. மறுபடியும் அவங்க வீட்டோட லேண்ட்லைனுக்கும் ஃபோன் பண்றாரு. ரெங்கு போது கொஞ்ச நேரத்துல அங்க படுத்துட்டு இருந்த அவருடைய அம்மா ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே ராதோட கணவர் அவங்க அம்மாவை கொஞ்சம் திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா அங்க அவ தூங்காம பயந்துட்டு இருக்கா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்துல அவ கூட இருக்கணும்ல, நான் வேலை விஷயமா வெளில வந்திருக்கேன், நீங்க அவளை தனியா விட்டுருக்கீங்களே அப்படின்னு அம்மா புள்ள 2 பேருக்குள்ளுமே சின்னதா சண்டை வந்திருக்கு. இதனால அம்மா என்ன பண்றாங்கன்னா, சரிப்பா நான் மேல போய் என்னன்னு பாக்குறேன், நீ வர வரைக்கும் நான் அவ கூட இருக்கேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு இப்போ அவங்க அம்மா அப்படியே படியேறி ராதோட ரூமுக்கும் போறாங்க. இந்த இடத்துல ராதோட மாமியாரை பத்தி ஒரு சில விஷயம் சொல்லணும்னா, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகம். என்ன நல்லது கெட்டதா இருந்தாலும் உடனே கோயிலுக்கும் போயிடுவாங்க, உடனே வேண்டுதலும் வச்சிருவாங்க. அண்ட் அவங்க உடம்புல அடிக்கடி காளியும் வருவாங்க. அண்ட் நார்த் இந்தியா சைட்ல மோஸ்டா காளி சிவன் இவங்க 2 பேர் தானே அதிகமா வணங்குவாங்க. அதுக்கப்புறம் கணேஷ் பிள்ளையார அதிகமா வணங்குவாங்க. ஆனா இவங்க வீட்டுல மகாகாளியை தான் அதிகமா வணங்குறாங்க. ராதா இவங்க மாமியார் உடம்புல அடிக்கடி காளியும் வந்துட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ராதாவோட மாமியார் இப்ப படியேறி அந்த ரூம் கிட்டேயும் போறாங்க. இந்த ஒரு விஷயம் ராதா அவங்களுக்கு தெரியாது. இவங்க ரூம் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ரூம்குள்ள என்ட்ரெல்லாம் ஆகல. ஆனா ரூம் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் மாமியாருக்கு ஏதோ விதமான ஒரு கெட்ட உணர்வும் இருந்திருக்கு. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த சமயம் அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு கூட தெரியல. அப்படியே மறுபடியும் படி இறங்கி அவங்க படுத்துட்டு இருந்த அந்த படுக்கைக்கும் வந்துடுறாங்க. இந்த மாதிரி நிலைமையில மாமியார் இவங்கள மாதிரி ஒரு நபர் கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம் தைரியமா இருக்கும். ஆனா அவங்களையும் ஏன் அந்த இடத்த விட்டு அவங்களுடைய படுக்கைக்கு வந்தாங்க அப்படின்னு சுத்தமா எனக்கும் தெரியல. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணாங்களே ஜனனி, அவங்களுக்கும் தெரியல. ஏன் சம்பவம் நடந்தா அவங்களுக்கும் தெரியல. இப்போ மாடியில் இருக்கிற ராதா தூங்காம முழிச்சிட்டும் இருக்காங்க. ஏன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் படுத்தா அந்த உருவம் மறுபடியும் நம்ம மேலே ஏதாச்சும் பண்ணிருமோ அப்படின்னு ஒரு வித பயமும் இருக்கு. இதனாலேயே பெட்ல அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. கொட்ட முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன் கண்ணை கூட சிமிட்டுறதுக்கு அந்த அளவுக்கு பயந்துருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டைமும் போகுது. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவங்க மாமியாரும் தூங்காம அந்த படுக்கையில உட்காந்துட்டு தான் இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராதா அவங்க கணவர் வீட்டுக்கும் வராரு. வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சு உள்ளே வராங்க. வந்த உடனே அவருடைய அம்மா தூங்காம உட்காந்துட்டு இருக்காங்களா, அதை பார்த்துட்டு மறுபடியும் அவங்க கிட்ட சண்டைக்கும் போறாங்க. மா ஃபோன் பண்ணி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என் மனைவி கர்ப்பமா இருக்கான்னு உனக்கும் தெரியும், அவள் எதையோ பார்த்து பயந்துருக்கான்னு தெரியும், தூங்காம இருக்கா, இந்த நேரத்தில் அவள் தூங்காம இருக்கா, நீ கூட வந்து கொஞ்சம் உதவி பண்ணால, அதை விட்டுட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருக்க, அது முடிச்சிட்டு இருக்க, தூங்கியதுனா கூட எதுவும்
டயர்டில் இருக்க, தூங்கிட்டேன்னு விட்டுருப்பேன். ஆனால் தூங்காமல் இப்படி உட்காந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கூட உனக்கு இறக்கமே இல்லை அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கேன். அப்போ அம்மா என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் பொறுமையா இரு, நீ ஃபோன் பண்ணதுக்கப்புறம் நானும் மாடிக்கு போனேன். ஆனால் மாடிக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு என்னால் தெளிவாக உணர முடிஞ்சுது. அதனால தான் நான் கீழே இறங்கிட்டேன். இப்போ சொல்கிறேன், நீயும் மாடிக்கு போகாத, இங்கே உட்காரு அப்படின்னு அவங்க பையனை மேலே அனுப்பல. இப்ப ராதா அவங்க மட்டும் ஒருவித மரண பயத்தோட மேல தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கணவருக்கு என்னடா எங்க அம்மா இப்படி பண்றாங்களே அப்படின்னு ஒருவித கோபமும் இருக்கு. ஆனா ஏன் இப்படி பண்றாங்கன்னு அவருக்கும் ஒன்னும் புரியல. ஆனா ராதா அவங்க கணவர், நீ வேணா உட்காந்துட்டு நானே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து விறுவிறுன்னு மாடிப்படி ஏறி ரூமுக்குள்ளேயும் போயிட்டு, நீ இன்னும் தூங்கலையா, என்னாச்சு, ஏன் தூங்காம இருக்கு அப்படின்னு அவங்ககிட்டயும் சாந்தமா பேச. அப்ப ராதாவும், இல்லைங்க நான் படுத்துட்டு இருந்தேன், நம்ம ரூம்குள்ள ஏதோ ஒன்று வந்தது, என் மேலே ஏறி என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணுச்சு, அதை தப்பிக்கிறதுக்கு அவ்வளோ போராடினேன். இது மட்டும் இல்லாம அதோட காலை வச்சு என் வயிற்ற நசுக்கவும் ஆரம்பிச்சது, அதோட கூர்மையான நகத்தை வச்சு என் வயிற்றையும் கீறி விட்டுருக்கு, இங்க பாருங்க அப்படின்னு அந்த தடத்தையும் காட்ட. இப்ப அவங்க கணவர் அதெல்லாம் பார்த்து பயந்துடுறாரு. இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னு கேட்க, மத்தியானத்துக்கு மேலே நாங்கள் வெளியில் போயிட்டு நம்ம நிலத்தை பார்த்துட்டு வரலான்னு போனோம்ல, அப்போ நான் போகும்போது கூட அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொன்னேன்ல, கண்டிப்பாக அது பேய் தான். அதை நான் பார்த்ததுல இருந்து தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை. ஏன் நம்ம நிலத்துக்கு போனதுக்கப்புறம் எனக்கு பிரசவ வலியே வந்தது. ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு சில நாளோ ஒரு சில வாரங்களோ இல்லை, மாதம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் நடக்குதுன்னு தெரியல. எவ்வளோ பிரச்சனையோ மத்தியானம் வெளியில் போயிட்டு வந்ததுலேருந்து தான் எனக்கு என்னவோ அங்கே பார்த்த அந்த பேய் தான் இது எல்லாத்துக்குமே காரணமும் தோணுது அப்படின்னு இவங்களும் ஒரு பயத்தோட இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கணவர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கணவரும் இந்த ஒரு விஷயத்தை கேட்டு அப்படியே யோசிக்கிறாரு. சரிம்மா, எதா இருந்தாலும் நம்ம காலையில் பார்த்துக்கலாம், இப்போ நீ தூங்கு, நான் தான் உன் பக்கத்தில் இருக்கல, நீ நிம்மதியாக தூங்கு, எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு அவங்க கணவர் பூஜை ரூமுக்கு போயிட்டு காயத்ரி மந்திரா புக்கை எடுத்துட்டு வர்றாரு. இப்போ மனைவியை படுக்க வச்சுட்டு அவங்க கால் பக்கத்தில் உட்காந்து விடிய விடிய அந்த காயத்ரி மந்திரா அதில் இருக்கிற அந்த மந்திராவை படிச்சுட்டும் இருக்காரு. இந்த பக்கம் அவங்க மனைவி அப்படியே தூங்கிட்டும் இருக்காங்க. இப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடிகிற அந்த நேரத்தில் அவங்க கணவரும் அப்படியே கண்ணை சந்துடுறாரு. சரி எந்திரிச்சு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ராதா அவங்க கணவரும் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா அவங்க மனைவி இன்னும் எந்திரிக்காம தூங்கிட்டு தான் இருக்காங்க. சரி அவங்கள எழுப்பலாம் அப்படின்னு அவங்களும் எழுப்பியிருக்காங்க. ஆனா ராதாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எந்திரிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா எந்திரிக்க முடியல. அப்ப ராதாவோட கணவர் ராதாவுடைய முகத்தையும் பாக்குறாரு. அவங்க கண்ணும் இந்த பகுதி எல்லாமே வீங்கியும் இருக்கு, கண்ணு அப்படியே ரத்தம் மாதிரி சவுந்தும் இருக்கு. இதை பார்த்து இவங்க கணவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ ராதோட கணவருக்கும் புரிஞ்சிருது, இது ஏதோ அமானுஷமான விஷயத்தால தான் என் மனைவிக்கும் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதனால கணவர் என்ன பண்றாருன்னா அப்படியே பயத்தோட அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ராதோட நிலைமையை பத்தி சொல்றாங்க. அப்போ அவங்க அம்மாவும், நான் தான் நைட்டே சொன்னல இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு, ஆனா இதை உடனே சரி பண்ணணும், ஏன்னா அவ இப்போ கர்ப்பமா இருந்துட்டு இருக்கோம், இதை நம்ம கொஞ்சம் தாமதிச்சாலும் ரெண்டு பேருக்குமே, அதாவது குழந்தைக்கும் அம்மாவுக்கும் பெரிய பிரச்சனை வந்துடும். ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்னு அம்மாவும் பிள்ளையும் யோசிச்சுட்டே இருக்க. அப்போ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, டேய் இங்க ஒரு மடமும் இருக்கு, அதுல ஒரு குருஜி இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம், ஆனா அவரு ஆள் ஒரு மாதிரி அவ்வளோ ஈஸியா எல்லாரையும் பாத்துட மாட்டாரு, பிரச்சனை இருக்குன்னு அவரும் உணர்ந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனையை அவரும் சரி பண்ணுவாரு. சும்மா சாதாரண பிரச்சனைகள்லாம் போயிட்டா அவர் அதெல்லாம் கண்டுக்கவும் மாட்டாரு. அதாவது அப்படியே விட்டா சரியாயிடும், இல்லைன்னா வழக்கமா கடவுளை வணங்கினா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கிற பிரச்சனை எல்லாம் கண்டுக்கவும் மாட்டாரு. இதில் நம்ம தலையிட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படின்னு அவருக்கு தோணுனா மட்டும்தான் அவர் அது என்ன ஏதுன்னு பார்ப்பாரு. இப்போ அவர்கிட்ட போயிட்டு இந்த ஒரு விஷயத்த சொன்னா பொண்ணுவரா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு அம்மா சொல்ல, பரவாயில்ல நான் போயிட்டு முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு இப்போ அம்மா புள்ள ரெண்டு பேருமே கிளம்பி அந்த குருஜியை பார்க்கவும் போறாங்க. போய் பார்த்தா அந்த மடமே பார்க்கறதுக்கு பாழடைஞ்ச மாதிரியும் இருக்கு. ஆனா அங்க சுத்தி ஆட்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்களுடைய குறைய சொல்றதுக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப எப்படியோ அடிச்சு பிடிச்சி உள்ள போயிட்டு அந்த குருஜி கிட்ட விஷயத்த சொல்ல, அந்த குருஜியும் நீங்க வீட்டுக்கு போயிட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையா சொல்லிடுறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாயிருது. உடனே வீட்டுக்கு வந்து இப்ப பாதிக்கப்பட்ட ராதாவை அந்த மடத்துக்கும் கூப்பிட்டு போறாங்க. ஆல்மோஸ்ட் அந்த மடம் கிட்டேயும் வந்துட்டாங்க. ஒரு அடி எடுத்து வச்சா அந்த மடத்தோட வாசல் பகுதி எடுத்து வைக்கிறாங்க. ஆனா பின்பக்கம் இருந்து ராதாவுடைய தலைமுடியை பிடிச்சி ஏதோ ஒண்ணு இழுக்குது, உள்ள போக அனுமதிக்கல. இந்த ஒரு விஷயத்த கணவரும் சரி கணவனுடைய அம்மா ரெண்டு பேருமே தெளிவா உணர்றாங்க. எப்படியாச்சு இவளை உள்ள கூட்டு போகணும் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் ராதாவை உள்ளதான் உள்பக்கமா பார்த்து இழுக்கிறாங்க.
இதுவே ராதா இந்த இடத்துல கர்ப்பமாக இல்லாம சாதாரணமா இருந்தாங்கன்னா எப்படியாச்சும் உள்ள எடுத்துடலாம். ஆனா அவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னும் போதும் கொஞ்சம் பார்த்து பக்குவமா தான் அவங்க கிட்ட நடந்துக்கணும். ஏன்னா ஏடா கூடமா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உள்ள இருக்கிற குழந்தைக்கு பாதிப்பு. அதனால அவங்களுக்கு வலி இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியும் அந்த உணர்வோட தான் உள்ள இழுக்கிறதுக்கும் முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த பக்கம் ராதாவும் இல்ல என்னால முடியல, என்னால உள்ள வர முடியல, ஏதோ ஒண்ணு என்ன வெளியில இழுக்குது அப்படின்னு அவங்களும் அந்த வழியில கதறாங்க. இந்த ஒரு விஷயத்த உணர்ந்த மடத்துக்குள்ள இருக்கிற குருஜி அவர் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து எந்திரிச்சு வராரு. எந்திரிச்சு வந்து ராதாவையும் பாக்குறாரு. ராதா பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு அதையும் பாக்குறாரு. இப்போ கணவர் அண்ட் அவங்க அம்மா கணவர் கூட அவருடைய தம்பி வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே நகர சொல்லிட்டு நீ என் கூட வாமா அப்படின்னு ராதாவோட கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சதுக்கு அப்புறம் ராதாவை பிடிச்சிட்டு இருந்த அந்த பேய் அப்படியே ஏதோ நெருப்பு பட்ட மாதிரி கையை விட்டுருக்கு. இந்த கேப்ல அந்த குருஜி ராதாவை அப்படியும் எந்த வலியும் இல்லாம சாதாரணமா உள்ளியும் கூட்டு வந்துடுறாரு. இப்ப ராதாவை அவர் முன்னாடி உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு அந்த குருஜி ஒரு சில விஷயங்களும் சொல்றாரு. இப்போ உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறது ஒரு காலத்துல உன்ன மாதிரியே கர்ப்பமா இருந்த ஒரு பெண்ணுடைய ஆன்மா தான். அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கும்போது உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் குழந்தை பெத்துக்கிறதுக்கும் வந்திருக்கு. ஆனா துரதிர்ஷ்டவசமா பிறந்த அந்த குழந்தை இறந்துருச்சு. கொஞ்ச நேரத்திலே அந்த கர்ப்பமான பொண்ணும் இறந்து போயிருச்சு. அப்படி இறந்து போன ஒரு விஷயத்த அந்த பொண்ணால ஏத்துக்கவும் முடியல. ஏன் இறந்ததுக்கு அப்புறம் கூட தான் இன்னும் சாகல, தான் இன்னும் உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நினைப்போட சுத்திட்டும் இருக்கு. இது கூடவே இறந்து போன அந்த குழந்தைய வந்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கு. அப்போதுல இருந்து இறந்து போன அந்த கர்ப்பிணி ஆன்மா அந்த இடத்த தான் சுத்தி சுத்தி வந்திருக்கு. அந்த இடத்துக்கு வந்த நிறைய பேருக்கு பிரச்சனையும் கொடுத்துருக்கு. அதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு நாள் நீயும் அந்த பக்கம் போயிருக்க, கூடவே நீயும் கர்ப்பமா இருந்திருக்க. இந்த ஒரு விஷயமே போதும் அந்த ஆன்மா உன்னை நெருங்கி உன்னை பொசஸ் பண்ணி உன் குழந்தைய கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவோட தான் உன் பின்னாடியும் சுத்தி இருக்கு. ஏன்னா இறந்து போன அந்த பொண்ணுக்கு அதோட குழந்தை இல்லைல்ல, அதனால அதுல இருந்து எந்தெந்த பெண்கள் கர்ப்பமா இந்த பக்கம் வராங்களோ அவங்கள பொசஸ் பண்ணி அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொண்டு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல அந்த பேயும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட முயற்சியும் பண்ணிருக்கு. ஆனா அதுக்கு ஒரு எல்லையே இல்லாம அந்த ஒரு விஷயத்த திரும்ப திரும்பவும் பண்ணிருக்கு. அதுதான் உங்ககிட்ட முயற்சி பண்ணிருக்கு. ஆனா ஏதோ ஒரு விதத்துல நீங்க அந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்க. ஏன் இன்னும் கொஞ்சம் நீங்க தாமதிச்சிருந்தா கூட கண்டிப்பா உங்க குழந்தை இருந்திருக்காது. ஏன் இருந்ததுக்கான தடையுமே இருந்திருக்காது அப்படின்னு அந்த குருஜியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல இந்த ஒரு விஷயத்த கேட்ட அந்த குடும்பமே அப்படியே ஆடி போயிருது. இப்ப குடும்பத்தரலாம் ஐயா இப்ப இந்த பிரச்சனைல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்க கவலைப்படாதீங்கம்மா, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயத்த அவ்வளவு சுலபமாலாம் சரி பண்ண முடியாது. ஏன்னா இன்கேஸ் மறுபடியும் அந்த கர்ப்பிணி ஆன்மா வெளியில வந்ததுன்னா ஒண்ணு இந்த பொண்ணு உயிரோட இருக்க மாட்டான். அப்படி இந்த பொண்ணு உயிரோட இருந்தாலும் குழந்தை பிறக்கும்ல, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை உயிரோட இருக்காது. இதுதான் இவ பின்னாடி சுத்திட்டு இருக்கிற அந்த பேயோட நோக்கமா இருக்கு. நான் என்ன பண்றேன், அடுத்த 8 நாளைக்கு ஒரு பெரிய பூஜை பண்ணி அதன் மூலியமா சில மந்திரிச்ச பொருளும் தாயத்தும் ரெடி பண்ணி இந்த பொண்ணுக்கும் தரேன். இது இருந்துதான் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அந்த குருஜி அடுத்த 8 நாள் வரைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த பூஜை முடிகிற வரைக்கும் இந்த பொண்ணு இந்த மடத்துல தான் இருக்கணும், இந்த இடத்த விட்டு வெளியில போகக்கூடாது. இங்க இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கும் பாதுகாப்பு. வெளியில போனா என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இப்பவும் அந்த ஆன்மா இந்த மடத்துக்கு வெளியில தான் இருக்கு. 8 நாள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை அழிக்க முடியும், இல்லைன்னா கட்டுப்படுத்த முடியும். அது வரைக்கும் இங்க இருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த 8 நாள் வர வழியே இல்லை, குடும்பத்தோட இங்கதான் இருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவுல வெளியில இருக்கிற அந்த கர்ப்பிணி பேய் இந்த மடத்துக்குள்ள வரதுக்காக முயற்சி பண்ணுது. ஆனா என்ன பண்ணாலும் உள்ள வர முடியல. ஏன் ராதா இவங்கள இந்த மடத்தை விட்டு வெளியில கொண்டு வரதுக்கும் முயற்சி பண்ணிருக்கு. ஆனா எதுவும் பலன் அடிக்கல. ஏன்னா குருஜி இவரும் கூட இருந்திருக்காரு. எல்லாத்தையுமே ஈஸியா முறியடிச்சிட்டும் இருக்காரு. இப்படி நல்லபடியா அந்த பூஜை எல்லாம் முடிஞ்சு தாயத்தெல்லாம் கட்டி அந்த மந்திரிச்ச பொருள்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. அப்படியே கையோட அந்த கர்ப்பிணி ஆன்மாவை அடைச்சி இவங்க பக்கம் நெருங்காத அளவுக்கும் முடிச்சு விட்டுறாங்க. இந்த பக்கம் ராதாவும் நிம்மதியா அவங்க கணவர் கூட அவங்க வாழ்க்கைய தொடர்றாங்க. குழந்தையும் நல்லபடியா பிறக்குது. முதல் குழந்தைய ஒரு அழகான பெண் குழந்தை. ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. இப்போ 2 பேருமே காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு விஷயம் தான் இப்ப ஸ்கூல்ல இருக்கும்போது ஃப்ரீ டைம்ல ராதா டீச்சரும் ஜனனி டீச்சர் இவங்க கிட்ட இப்படிலாம் நடந்திருக்கு, இப்ப கூட அதை நினைச்சா எனக்கு அப்படி வேர்க்குது அப்படின்னு அவங்களும் பயத்துலதான் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த சம்பவம் ஆல்மோஸ்ட் இந்த 2000வது வருஷம் அந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு போது அந்த சமயம் நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய ஹாஸ்பிட்டல் போதுமான வசதிகள்லாம் இல்லாம தான் இருந்திருக்கு. அதுலயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிதான் பிறப்புன்றதும் அதிகமாக இருக்கும், இறப்புன்றதும் அதிகமாக இருக்கும், கூடவே அமானுஷன்றதும் அதிகமாக தான் இருக்கும். அதுதான் அந்த இடத்துலையும் நிறைய சுற்றி இருந்திருக்கு. ஏன் இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஏன் தமிழ்நாடு, ஏன்
சென்னையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஒரு சில ஹாஸ்பிட்டலில் இப்போவும் பேய் சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி சம்பவங்கள் இன்னும் ஒரு சிலது கைவசம்லாம் இருக்குது, பாதிக்கப்பட்டவங்க அனுப்பியிருக்காங்க. அதையும் கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணிடுறேன். அப்படி நம்ம பிடிஆர் ஃபேமிலி கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப்பும் கேட்குறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு சேனல் என்னுடைய அக்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த சேனல் சாமி சம்மந்தப்பட்டது. நம்ம சேனல் எப்படி பேய் சம்மந்தப்பட்டதோ அதே மாதிரி இது சாமி சம்மந்தப்பட்டது. இந்த ஒரு வரி ஸ்லோகமை 108 தடவை 1008 தடவை அப்படின்னு ஒரு பாட்டு ஓடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாமி சம்மந்தப்பட்ட ஸ்லோகன்ஸை பாட்டாக ரெடி பண்ணி சேனல்லையும் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டீச்சரான ராதா இவங்க லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் வரும். கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்க. அப்படி மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணுற எல்லா உண்மை சம்பவங்களும் உங்களுக்கும் ஆன் டைம் ரீச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான்